ஹலோ ஆர்டிஸ்ட், இந்த வீடியோல சிம்பிளா இந்த மாதிரி ரியலிஸ்டிக் நோஸ், சார்கோல் பென்சில், கிராஃபைட் பென்சில்ஸ் கம்பைன் பண்ணி எப்படி டிரா பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்க போறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, அப்படின்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அண்ட் நம்ம இன்னும் பென்சில் எக்லிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிஃபோர் தட் இந்த மாதிரி ஹைப்பர் ரியலிஸ்டிக் போர்ட்ரேட்ஸ் எல்லாம் நீங்களும் டிரா பண்ண தமிழ்ல கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட ஹைப்பர் ரியலிஸ்டிக் போர்ட்ரேட் ஸ்கெச்சிங் மாஸ்டர் கிளாஸ் pencileclipse.in வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. லைஃப் டைம் ஆக்சபிள் ரெக்கார்டிங்ஸோட இந்த போர்ட்ரேட்ஸ் எல்லாமே ஹைப்பர் ரியலிஸ்டிக்கா எப்படி டிரா பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா 12 வீக்ஸ்ல தமிழ்ல கத்துக்குவீங்க. இந்த ஹைப்பர் ரியலிசம் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் என்னோட கைடன்ஸ் த்ரூ அவுட் உங்களுக்கு இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் டிரா பண்ண மாதிரியே நீங்களும் ஹைப்பர் ரியலிஸ்டிக்கா டிராயிங் பண்ண கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே pencileclipse.in வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த நோஸை டிரா பண்றதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஃபைட் பென்சில்ஸ். நமக்கு நார்மலா கிராஃபைட் அண்ட் சார்கோல் ரெண்டு பென்சில்ஸ் இருக்கும். ஸோ செட் ஆஃப் கிராஃபைட் பென்சில்ஸ். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா சார்கோல் பென்சில்ஸை நம்ம சாஃப்ட் பென்சில் மட்டும் யூஸ் பண்ண போறோம். நம்ம டார்க்கர் டோன் மட்டும் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால ஓகேங்களா. இப் சப்போஸ் சார்கோல் இல்லை அப்படின்னா நீங்கள் கிராஃபைட் பென்சில்ஸை வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எரேசர்ஸில் மோனோ எரேசர் அண்ட் தென் நீடபிள் எரேசர் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் நம்ம ஸ்மஜிங் அண்ட் பிளண்டிங் பண்ணுறதுக்காக, எரேசர்ஸ் நம்ம ஹைலைட்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் மேக்கப் ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேடிங் பண்ணிவிட்டு அதை ஸ்மச் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஸ்ட்ரோவோட 200 GSM பேப்பர். இந்த மெட்டீரியல்ஸோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருப்பேன். வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த நோஸ் போர்ஷன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத கிளியராக பார்ப்போம். டேரெக்டாக நோஸை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைனை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு பேசிக் ஷேப்ஸை வச்சு நம்ம அவுட்லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த போர்ஷன்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ சிம்பிள், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அண்ட் தென் சேம் இதே மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதை நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ சிம்பிளி இதோட பேஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு போர்ஷனாக அவுட்லைனை ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது நமக்கு இந்த ஏரியா வந்து நாஸ்ட்ரல் போர்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ சிம்பிளி ஒவ்வொரு போர்ஷன்ஸாக நம்ம அந்த கர்வ்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக ட்ரா பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த கர்வ்ஸ் எல்லாமே நான் நீட்டாக ட்ரா பண்ணுறேன். ஸோ அதே மாதிரிவே நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பேஸ் அவுட் லைனை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு இப்போது நம்ம ப்ராப்பராக ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸாக வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே நான் டார்க்கர் டோனுக்கு ஃபுல்லாக கிராஃபைட் பென்சில்ஸ் இல்லாமல் சார்கோல் பென்சில்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் கிராஃபைட்டு சார்கோல் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றத. ரொம்ப டார்க்காக இருக்கிற போர்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி சார்கோல் பென்சில் யூஸ் பண்ண போகிறோம். லைட்டாக இருக்கிற டோனுக்கு நம்ம கிராஃபைட் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இஃப் சப்போஸ் உங்ககிட்ட சார்கோல் இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிள் டார்க்கர் டோனுக்கு டேரெக்டாக 8B 10B பென்சில்ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் அப்ளை பண்ணுற மாதிரி டார்க் போர்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஷேடிங் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஸ்மஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஸ்மூத்தனாக வர வரைக்கும் இந்த மாதிரி நீட்டாக ஸ்மஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடாமல் மேக்கப் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி பொறுமையாக நீட்டாக வந்து ஸ்மஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி நம்ம எல்லா டோன்ஸ்க்குமே வந்து அப்ளை பண்ண போகிறோம், விச் இஸ் லைட்டர் டோன் இருக்கிற எல்லா ஏரியாவுமே. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளி நம்ம எல்லா ஏரியாஸுமே வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்குவோம். ஸோ இதை ஃபுல்லாக ஷேட் பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அடுத்ததாக நம்ம மேக்கப் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சிம்பிளி ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸாக வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேடிங் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்மஷ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்மஷ் பண்ணிவிட்டு இப்போது அடுத்ததாக வந்து பிளெண்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து தேவை. டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி சிம்பிளாக சின்னதாக வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போது இந்த ஷார்ப்பான எட்ஜை வச்சு ஃபுல்லாக எல்லா பக்கமே வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிளெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்மூத்தனாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு இருக்கிற போர்ஷனுக்கு இந்த சைடு இருக்கிற போர்ஷனுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு ஷேடிங்ஸ் வந்து வரும். அடுத்து இந்த மாதிரி ஒரு 3B பென்சில் யூஸ் பண்ணி இப்போது கொஞ்சம் அந்த ஷேடோஸ் நமக்கு மிட் டோன்ஸ் இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே ஷேடிங்ஸ் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா?
தென் அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ஸ்மஷ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு எப்போவுமே வெறும் ஷேடிங் மட்டும் கொடுத்துட்டு பார்க்குறப்போ நமக்கு இந்த மாதிரி பிளைனாக தான் வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம ஹைலைட்ஸை மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிளி இந்த மாதிரி மோனோ எரேசரை யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மோனோ எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீடபிள் எரேசர் யூஸ் பண்ணணும். ஸோ நீடபிள் எரேசர் எடுத்து இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு நல்லா எலாஸ்டிக்காக வந்து இது பண்ணிக்கோங்களா. ஸோ அண்ட் தென் ரவுண்டாக மாற்றிட்டு இந்த மாதிரி எட்ஜை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம எல்லா போர்ஷன்ஸ்லையும் ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம ஷேட் பண்ணது ஃபுல்லாக எல்லா போர்ஷன்லையும் ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால ஸோ நமக்கு அந்த ஏரியாவே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே லைட்டர் டோனில் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஹைலைட்ஸ் இங்கே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால ஸோ அந்த ஹைலைட்ஸுமே அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கணும். சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னாலே நோஸ் வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ லைட் ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிம்மாக தெரியுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வெளியே வச்சு காட்டுறேன். உங்களுக்கு இந்த நோஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களுமே ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நோஸ் ட்ராயிங் எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பென்சில் எக்லிப்ஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ஹைப்பர்லிஸ்டிக் போர்ட்ரேட்ஸ் எல்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே என்னோட pencileclipse.in வெப்சைட்டில் போய் என்னோட ஹைப்பர்லிஸ்டிக் போர்ட்ரேட் ஸ்கெட்சிங் கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆடியோவில் பார்க்கலாம். பை.